ப்ளூ பிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்றைக்கி நம்முடைய அரசியல் பார்வையில் பல முக்கியமான விஷயங்கள் பேச போகிறோம். அதை பற்றி பேசுகிறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் நண்பா. வணக்கம் நண்பா. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சந்தோஷம் மகிழ்ச்சி. இப்போ யார் மகிழ்ச்சியாக இருக்கிறது தமிழக அரசியலில்? தேமுதிகவா, திமுகவா, அதிமுகவா? 3 பேருக்குமே வெற்றி. இது இன்றைக்கி நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா ஒரு வகையில் 3 பேருக்குமே வெற்றி. முதல் வெற்றி திரு ஸ்டாலின் அவர்களுக்கு. எதனால் வெற்றி அப்படின்னா பர்ஸ்பெக்டிவ். அதாவது திமுகவுக்கு தொடர்ந்து நிறைய பேர் கூட்டணிக்கு வர தயாராக இருக்காங்க. எங்கள் கட்சி அரசியல் கட்சியாக மற்ற கட்சிகள், மாற்று கட்சிகள், சிறிய கட்சியோ பெரிய கட்சியோ, அது 20% ஓட்டு வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெரிய கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 2% வாக்குகள் வைத்திருந்தாலும் திமுக கிட்ட நம்ம கூட்டணி போனால் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ற அந்த எண்ணோட்டம் இருக்கிறத அவர் கட்டமைக்கிறார். ஒன்று. அதுலேயே இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, ராகுல் காந்தி செய்தி சொல்கிறார். இந்த கீழே இருக்கிற இந்த எம்பியை வச்சு பேசுகிறது, ஐடி விங்கில் இருக்கிறவங்க அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க, வரவங்க போகிற எம்பி எல்லாம் பேசுகிறது, வியூக வகுப்பாளர் பேர்வையில் அவங்க ஒன்று சொல்கிறது, தாவேக்கா 40% வளர்ந்துச்சு, 30% வந்துச்சு, திமுக தாவேக்காவுக்கு தான் போட்டி, காங்கிரஸ் தாவேக்காவோட போயிடும் அப்படின்னு இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. இருந்தால் இருங்க, இல்லைன்னா போயிட்டுருங்க. நீங்கள் போயிட்டீங்கனால எங்களுக்கு மக்கள் நீதி மையம் இருக்குது, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் டிஎம்டிகே இருக்குது, என்ன ஓட்டு பாதிப்பு வருதோ நாங்கள் இதை வச்சு சரி செஞ்சுக்கோம். உங்களுக்குலாம் 5% ஓட்டு இருக்குமா, 2 கட்சி இருக்குது, இது 2த்தையும் சேர்த்தா எங்களுக்கு 6% ஓட்டு கூட கிடைக்கும் அப்படின்ற அந்த மெசேஜை இன்றைக்கி காங்கிரஸ் கொடுக்குறாரு. இன்னொன்று, விருதுநகர் போன்ற இடத்துல இருந்தால் மாணிக்கம் தாக்கூர் வர்றாரு. அப்போது அந்த இருக்கக்கூடிய எம்பிக்கு கூட என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு சாத்தூர், விருதுநகர்லாம் நாங்கள் பிரேமலதா அவர்களை வைத்து நாங்கள் அரசியல் பண்ணிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காரு. இதே நேரத்தில் ராமதாஸ் அவர்கள் திமுகவோட போய் சேரணும்னு ஒரு சில முயற்சிகள்லாம் எடுக்கப்பட்டதாகவும் அது முடியாது அப்படின்னும் பொழுது, சரி நம்ம இன்னும் எவ்வளோ இந்த கூட்டணியை பெருசாக்க முடியுமோ பெருசாக்கி வச்சுக்கோம். இதிலேருந்து யாருன்னா எனக்கு டபுள் டிஜிட்டில் சீட்டு வேணும், 10 சீட்டு வேணும், 5 சீட்டு வேணும்னு யாருன்னா பேரத்தை கூட்டினாங்க கொண்டாங்கன்னா போயிட்டு வாங்க அப்படின்றது. ஏன்னா அந்த நெருக்கத்தில் நீங்கள் யாருன்னா கூட்டணி விட்டு போட்டோன்னு விட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு வேறு எங்கேயும் போக முடியாது. ஒரே சாய்ஸு தாவேக்கா தான். அப்போது அவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா அந்த ப்ளே செட்டின் பண்ணுறாரு. அது கூட்டணி அப்படின்ற அந்த கணக்கு கலைஞர் காலத்திலேருந்தே கூட்டணி பிரம்மாண்டமாக வைக்கிறது திமுக கை வந்த கலை. அதை அவர் கரெக்டாக எடுத்து போகிறார். ரொம்ப முக்கியமான செய்தி, ராகுல் காந்திக்கு ஸ்ட்ரைட் பொலிட்டிக்கல் மெசேஜ். இது ராகுல் காந்தி. டிஎம்டிகேவை பொறுத்தவரை என்னென்னா, கடந்த நிறைய தேர்தலில் தொடர் தோல்வி, தொடர்ந்து வியூகம் அமைக்கிறதோ பிரச்சாரம் பண்ணுறதோ எல்லாமே சிக்கல், ஒரு கொள்கை கோட்பாடுன்னு எதுவுமே கிடையாது. ஆனால் வாக்கு சதவீதம் தொடர்ச்சியாக சரிச்சு இப்போது அவங்களோட வாக்கு சதவீதம் என்பது ஏறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அவங்களோட வெற்றி தோல்வி அப்படின்றதை தாண்டி மேபி ஒரு குறைந்தபட்சம் ஒரு சிங்கிள் டிஜிட்டில் எம்எல்ஏ ஆகிறது கேரண்டி ஆகுது. அதாவது இப்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எப்போ அதிமுகவோட கூட்டணி வச்சதோ, டிடிவி தினகரனோட ஆதரவாளர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் ஜெயிப்பது கிட்டத்தட்ட உறுதி. எல்லாரும் ஜெயிப்பாங்களான்றது நமக்கு தெரியாது. அட்லீஸ்ட் ஒரு ஏஎம்எம்கேக்கு எம்எல்ஏ 2026 கிடைப்பாங்கன்றது ஒரு சாத்தியக்கூறு, ஒரு பாசிபிலிட்டி. அதேமாதிரி டிஎம்கேவோட கூட்டணி போகிறதுனால தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த 2 கட்சிகளும் அவங்களோட எம்எல்ஏ கணக்கை 2026 ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம யதார்த்த அரசியலில் புரிஞ்சுக்கணும். இது 2வது. இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த கட்சிக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்கணுன்னா கொடுத்துருக்கலாம். 2025 ஜூன் மாதத்துலேயே கொடுத்துருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி கொடுக்கலன்னா இந்த கட்சிக்கு இவ்வளோ போதும். இதுக்கு மேலே அவங்க கேட்டாங்க அப்படின்னா வேண்டாம். அப்போ ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும், சட்டமன்ற தொகுதியில் கொடுக்கணும், தேர்தல் வேலைகளை பார்க்கணும், தேர்தல் செலவை பார்க்கணும். அதுக்கு நாங்களே எங்கள் கட்சிக்காரங்களை போட்டு நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஸ்டடி மைண்ட் செட்டில் என்னென்னா கன்சிடரேஷன்லேயே இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, டிடிவி தினகரன் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஆனால் பிரேமலதா விஜயகாந்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. சுதீஷ் ராஜ்யசபா போகணும் அப்படின்றதுல ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக இருந்திருக்காரு. அது இப்போ கடைசியாக. இதுவே நான் என்ன நினைக்கிறேன்னா, கொடுத்துட்டா போதும், அவங்களுக்கு மீதி எல்லா பிரச்சாரமாக தமிழ்நாடு முழுக்க போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு அமைச்சிருக்காரு. பேசுவார், எல்லாம் பேசுவாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, என்னோட தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இது என்னென்னா, இப்போ இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 3 பேர் முக்கியம். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி அதிமுகவில் எஸ்பி வேலுமணி அவர்கள்கிட்ட போயிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஈஷா யோகாவில் அதாவது நட்பு பாராட்டியிருக்கிறாங்க. பார்க்குறாங்க ஒருத்தர் அவங்களும் தியானம் பண்ண வந்தன்றாங்க, இவரும் தியானம் பண்ண வந்தன்றாங்க. அங்கே இங்கெல்லாம் இல்லாத தியானம் அங்கன்னா ஈஷா யோகாவில் உட்காந்துருக்குன்னு எனக்கு தெரியல. அது யானைகளுக்கு சொந்தமான ஒரு இடம். அது என்னென்னா, அந்த மோடி இங்கே தமிழகத்திற்கு வரும்போது அந்த ஸ்டேஜில் எப்படியாவது பிரேமலதாவை கொண்டு வரணுன்றது பிளானிங். அப்போ ஈஷா யோகாவில் மிஸ் ஆகுது. ஆனால் திருவண்ணாமலையில் ஈவா வேலு அவர்கள் இங்கே அதை முடிச்சு விட்றாரு.
அப்போது அங்கே இருக்கிற ஈஸ்வரனால் முடிக்க முடியல, ஆனால் இங்கே இருக்கிற திருவண்ணாமலை இது பண்ணுறாரு. அப்போ இவர் வந்து அதை வந்து பண்ணுறாரு. இப்போ அதிமுகவுக்கு லாப நஷ்ட கணக்குன்னு பார்க்கும்போது இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, உதயசூரியன் நிற்கக்கூடிய அந்த சீட்டு எண்ணிக்கை குறையுது. இது வந்து கூட்டணி பெருசாகும்போது இது வந்து இன்னொரு பிரச்சனை. அப்போது டிஎம்கே கேண்டிடேட்னா அதனுடைய வீரியம், அதனுடைய தன்மை, அதாவது உதயசூரியனோட தன்மை வேறு. பட் உங்களுக்கு வந்துட்டு வேறு ஒரு மாற்றுக் கட்சியில் கூட நிற்கிறாங்கன்ற போது அதோட தன்மை வேறு. அப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். இது வந்து ஒரு சைடு பலம், இன்னொரு சைடு அதனால் வரக்கூடிய பலவீனங்கள். இதை தான் நம்ம வந்து மையமாக பார்க்கணும். இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து பொறுமையாக எப்போவுமே ஒவ்வொரு விஷயமும், ஆக்சுவலாக சொல்லப்போனால் கிரிக்கெட் படி பார்த்தா ராகுல் டிராவிட் மாதிரி பொறுமையாக இருப்பார். ஆனால் ரன்னு போயிட்டுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அதிரடியாக ஷேவாக் ஸ்டைலில் வந்து தேமுதிகவை இறக்கி உள்ளே விட்டு, ஸோ ராகுல் காந்திக்கு ஸ்ட்ரைட் மெசேஜ் இத்தனை நாளாக வந்து என் பிரதர்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த கள நிலவரமே மாறிடுச்சுல்ல, இது எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் இருந்தால் இருங்க, எல்லாம் போயிட்டே இருங்க, உங்களை நம்பி நாங்கள் இல்லை. காங்கிரஸ் கட்சி கூட்டணி விஷயமா கேட்கல, அவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாது. அட்லீஸ்ட் அதிமுக தலைமையில் பேசும்போது என்ன சொல்கிறாங்க, பிஜேபிக்கு தெரியும், பிஜேபி பேசுது, பிஜேபி பண்ணுதுன்றாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடக்க போகிறது தெரியாது. இட்ஸ் அ மாஸ்டர் ஸ்ட்ரோக். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, நான் தான் கேப்டன் தமிழ்நாட்டில், நான் வந்து முதலமைச்சர் ஆவரையில் நான் முடிவு பண்ணிக்கிறேன், நீங்கள்லாம் வந்துட்டு எங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் லூஸ் ஸ்டாக் வந்து ரொம்ப ஓவர் ஆகிடுச்சு. இல்லைங்க, ஒரு 10 நாளாக பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை, ஒரு சர்ச்சை, ஒரு தலைவலி, அந்த வியூக வகுப்பு, அந்த பிம்பத்தில் வந்து காங்கிரஸ் கட்சியால் ஒரு நெருக்கடி. அப்போ நாங்கள் ஆசைப்படக்கூடாதா? இல்லை, அவர் சக்கரவர்த்தி என்னடான்னா அதிமுக பின்னாடி தள்ளிடுவார், விஜய்க்கு 18% 20% இருக்குன்றாரு. மாணிக்க தகர் விடாமல் நான் அடிப்பேன், நாங்களும் மோதி பார்ப்போன்றது ஒரு மாதிரியான சுச்சுவேஷனை மாற்றி விட்டுருச்சு. கண்டிப்பாக. அதாவது அவங்க என்ன அவ்வளோன்னு அவர்களும் வந்து நடுவில் ஒரு டாக் விட்டார், எங்களுக்கு அந்த விஷயம் நாங்கள் பேக் அடிக்கல, ஆனால் அந்த ஆட்சியில் அதிகாரத்தில் அதில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் இல்லைங்க. அதாவதுங்க, கொடுத்தா யாரும் வேணான்னு போகிறதில்ல. இப்போ திருமாவளவன் அவர்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு கொடுத்தா யாரும் வேணான்னு போகிறதில்ல. அதேமாதிரி டிடிவி தினகரன் அவர்கள்கிட்ட இதே கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கேட்பீங்களா அப்படின்னு சொன்னப்போ என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் அ விஷ், அது என்னோட ஆசை, கொடுத்தா நல்லாயிருக்கும், ஆனால் இட் இஸ் நாட் அ கண்டிஷன். நான் கட்டாயப்படுத்த முடியாது, நான் கேட்க முடியாது. அவங்களா கொடுத்தாங்கன்னா எங்கள் எம்எல்ஏ மந்திரி ஆகிறது யாருக்கு பிடிக்காது, ஆசை இருக்குதான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நாங்கள் அந்த கண்டிஷன்லாம் போட்டு நாங்கள் கூட்டணிக்கு வரல. அப்போ திரும்பவும் அதே மாதிரி தான் இருக்குது. இதுதாங்க வந்து ஒரு கட்சியில் வந்து ஒரு 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 நம்பிக்கையான கூட்டணி போகிறது முக்கியம் இல்லை, கூட்டணியை நம்பணும். அந்த பெரிய கட்சிகளும் அவங்களுக்கு தான் திருப்பி நம்பணும். அப்போது மாற்று கட்சிகளாக இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், இதே நீங்கள் டிஎம்டிகேவோட அப்ளை பண்ணிங்கன்னா, நேற்று வந்து ராஜ்யசபா தேர்தலை அறிவிக்கிறாங்க, அறிச்ச உடனே வேலை முடியுது. அப்போ உங்களுக்கு என்ன தேவை? டிஎம்டிகேக்கு சுதீஷ் அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினர் ஆகணும். அது இந்த எலெக்ஷன் இல்லை, கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து பிரேமலதா அவர்கள் வைக்கிற முதல் கோரிக்கையும் கடைசி கோரிக்கையும் அதுதான். அது ஆகாதனால தான் ஒவ்வொரு தடவையும் மிஸ் ஆச்சு. இந்த வாட்டி இருக்கும் போதே பழம் நழுவி பால் விழுந்துச்சுனாங்க, இப்போ வந்து தேன் கலந்து நாங்கள் விழுந்துருக்கோம். ஆனால் தேன் கலந்து வந்து ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பழனோட தன்மை எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். பட் அதை தாண்டி டிஎம்டிகேக்கு அது, அதாவதுங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் கட்சியெல்லாம் விட்டுருங்க, சுதீஷ் அவர்கள் வந்து ஒரு சகோதரர் வந்து ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் ஆகணும்போது ஒரு இமோஷனலாக அது ஒரு குடும்ப அரசியல் தான். அது ஒன்றும் வேறு மாற்றுக்கிறது கிடையாது. அதை விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஹாப்பி, டிஎம்கே ஹாப்பி. ஏன்னா காங்கிரஸுக்கு செய்தி, இபிஎஸ் வெல் லெஃப்ட்டு, உன்னை இவ்வளோ காசு கொடுத்து இவ்வளோ சீட்டு பேரம் கொடுத்து இவ்வளோ பண்ணி நாங்கள் வாங்க, ராஜ்யசபான்றது விளையாட்டு கிடையாது, 35 உறுப்பினர். இப்போ அந்த தலைவலி கிடையாது, அது வந்து வேறு கட்சிக்கோ இல்லை வேறு யாருக்கோ கொடுத்துட்டு போகலாம். அதேமாதிரி சீட்டும் வந்து இரட்டையிலை நிறுத்தி அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. இதில் யார் இந்த செய்தியெல்லாம் இப்போ லாஸ்ட்டு ஒரு வாரமாக லீவ் விட்டுருக்காரு, இல்லை பெரிய செய்தி இல்லைன்னா சேலத்தில் விஜய் பேசினார், அதோட அன்னியோட ஆஃப். அதுக்கப்புறம் எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்லை. அதிமுக போகிறாங்க, சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க, கேள்வி கேட்குறாங்க. திமுக இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க, இன்றைக்கி கூட்டணி ஒன்று முடிச்சிருக்காங்க. அப்போ திமுக அதிமுக மாறி சட்டமன்ற தொடர்போ இல்லை வந்து மக்கள் பிரச்சனையோ இந்த மாதிரி விஷயத்தில் பேசுகிறேன். திருப்பி நம்மளால் என்ன பண்ணுறாரு, வேலூர் வந்து போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு அங்கே ஒரு பஞ்சாயத்து. சரி, பர்மிஷன் எந்த டைமில் கேட்டிருக்கான்னு பார்த்தா திருப்பி 12 to 3 யமகண்டம், இந்த மத்தியான டைம், உச்சி வெயில், இதுதான் அவங்களுக்கு பிடிச்ச டைமாக இருக்குது. இப்போ கேட்டால் என்ன சொன்னாங்க, போலீஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து கிளாரிஃபை பண்ணணும். எப்போ கேட்டாலும் காவல்துறை இந்த நேரத்தில் தான் அனுமதி கொடுத்தது, காவல்துறை இந்த நேரத்தில் தான். ஆனால் காவல்துறை அதுக்கப்புறம் தான் எடுத்து போடுறாங்க, அவங்க கேட்ட டைமில் தான் நாங்கள் கொடுத்தோம். அதை முன்கூட்டியே சொல்லிடணும். யாரா அந்த மாவட்டத்தில் இதை பாருங்கள், நாங்கள் வந்து காலையில் வேண்டாம் ஈவினிங்கில் வைங்க, வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, மக்களுக்கு இது பாதிப்புறோம், நாங்கள் ஒரு அறிவுரை சொன்னோம், நாங்கள் அஃபிஷியலாக கம்யூனிகேட் பண்ணோம். ஆனால் அதை அவங்க கேட்கல, இதுதான் அப்படின்றது சொல்லி கொடுத்து. எவ்வளோ கோல்டு இருக்கோ, பனி இருக்குது,
ஒரு பக்கம் வெயில் பின்னி பெடல் எடுக்குது. நீங்கள் அந்த போட்டுட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் ட்ரோன் ஷாட் எடுக்கணும், மாஸ்க் காட்டணுன்றதுல மெயின் ஸ்ட்ரீமில் ரொம்ப சரியாக சொன்னீங்க. ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஒரு புரிதல் இருக்குது. கெத்து காட்டணுங்க. அந்த ட்ரோன் வந்து அப்படி போய் இப்படி வந்து இறங்கும் போது ஒரு மாசு விஜய் அப்படி ஆக்ஷன் காட்டும் போது கட் பண்ணி அந்த ஷார்ட்டை மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஃபயர். அதை சொன்ன மாதிரி என்னது வைப். அதாவதுங்க இப்போ மோடி அமித்ஷாலாம் வராங்க, பெரிய அளவில் கூட்டம் கிடையாதுன்ற ஒரு நியூஸை போடுறாங்க. எவ்வளவு, அதாவது இது சந்தோஷப்படுறதா இல்லை அதை நினச்சி வருத்தப்படுறதா? ஒரு வகையில் சந்தோஷம், ஏதோ தண்ணியாச்சு கொடுக்குறாங்க, வரவங்களுக்கு சேர்லாம் போடுறாங்க. ஐடியா வந்து பேசி யாரோ 2 வருஷம் ஆச்சு தண்ணி கொடுக்குற அளவுக்கு இந்த கட்சியை வலுப்படுத்துறது வரதுல மட்டும்தான் கான்சென்ட்ரேஷன் வந்து கூட்டுக்கணும் போகிறதுல தான் அவர் கான்சென்ட்ரேஷன். மற்றபடி வேறு எதுலேயும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணலை. அதனால் வேலூரோட கூட்டம் அது திங்கக்கிழமை நினைக்கிறேன். அது எப்படி போகுதுன்றதை பார்க்கணும். ஒரு நிகழ்ச்சி இருக்குன்ற மாதிரி. இப்போ வந்து மணிசங்கர் ஐயர் ஒன்று தனியாக கொளுத்தி போட்டிருக்கிறாரு. காங்கிரஸ் விஜய நம்பி போனால் அதில் பாதாளம்னு இருக்கிறாரு. ஒன்று இந்திய கூட்டணிக்கு காமராஜர் நேரு போன்ற வழியில் வந்து ஸ்டாலின் அவர்கள் இருப்பார். இன்னொன்று உத்தவ் தாக்கரே மெயினாக அவரோட பத்திரிகையில் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த அலையன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து மம்தா பானர்ஜி ஆர் இதர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கணும், அப்போ தான் பெட்டராக இருக்கணும். இது எப்படி பார்க்குறீங்க? அது சேலம் கூட்டத்தில் போயிட்டு 2 பேரை வந்து அங்கே போய் மண்ணில் போயிட்டு வெறுப்பேற்றுறாராமா. ஒன்று வந்து எடப்பாடி பழனிசாமி இருட்டில் எது கல்லடினோன்னு 11 சட்டமன்ற தொகுதியில் வந்து 10 சட்டமன்ற தொகுதி அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்ற இடத்துல இவர் போய் நான் இருட்டில் கல்லடிக்கிறாரு. 2வது செய்தி என்ன சொன்னார்னா, அங்கேயுமே போயிட்டு தீய சக்தி திமுக, நாங்கள் உங்களை விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தில் முன்னேச்சார். இதில் என்னென்னா, அங்கே போய் சொன்னார் பிளாஸ்ட் ஆகுதுல, நான் சொன்னல குண்டு வச்சது, நான் வச்ச குண்டு எங்கெல்லாம் வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசினார். காங்கிரஸ் கட்சியில் இன்றைக்கி புகைச்சல் இருக்குது, என்னால் தான் அது அப்படின்னு அவர் பேசினார். அதுக்கு தான் பதில் வந்து ராகுல் காந்திக்கும் மணிசங்கர் மூலமா மெசேஜ் அனுப்புகிறாரு. ஓ, நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி விஜய்க்கு பேசுவீங்களா? விஜய் வந்து உங்களை காட்சி எனக்கு வந்து நான் விக்கிரவாண்டியில் குண்டு வச்சேன்னு. ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, நான் லட்டில் வச்சேன்னுச்சியா, லட்டில் வைக்கல நட்டில் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மணிசங்கரை வச்சு ட்வீட்டு போடுறாரு. அதாவது இந்திய கூட்டணிக்கே தலைமை தாங்குற பண்பு ராகுல் காந்திக்கு இல்லை, ஸ்டாலினுக்கு தான். நீங்கள் இப்போதான் வாங்கினு அவர் சாம்பிளை காட்டார். அதாவது இந்திய கூட்டணி தலைவர் தான் பிரதமர் வேட்பாளர், அதுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த தகுதி இருக்குன்னு காங்கிரஸ் கட்சிக்காரர் பேசுகிறாங்க. கூட்டணியில் இருந்து போய் வெளியில் வந்து இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே ஏதோ சாதாரணமான ஆள் கிடையாது. ஒரு நாட்டில் முதலமைச்சராக உட்கார்ந்தவர், சிவசேனா போன்ற ஒரு பெரிய கட்சி. அவர் சொல்கிறார், கருத்து ரீதியாக உத்தவ் தாக்கரேவோட அரசியல் அமைப்பு வேறு, இந்துத்துவ அரசியல், இவரது வந்து சமூக நீதி அரசியல், ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இவர் பெரியார் வழியில் போகிறவர், அவர் வந்து ராமர் அப்படி போகிறவங்க. ஆனால் தலைமை பண்புன்னு வரும்போது ராகுல் காந்தியோட ஸ்டாலின் எவ்வளோ தேவலாம், ஸ்டாலின் வரணும், அவர் பண்ணட்டும். ஒன்று மம்தா பானர்ஜி வந்தால் சந்தோஷம், அப்படி இல்லைனா ஸ்டாலின் அவர்கள்லாம் இருக்கட்டும் அப்படின்னும் போது மொத்த தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் வந்து மூலமாக என்ன சொல்ல வராங்க, ராகுல் காந்தி அன்ஃபிட்னு சொல்ல வராங்களா? ராகுல் காந்தியை தேவையில்லாமல் மாணிக்கம் தாக்கூர் பேச்சை கேட்டு, பிரவீன் சக்கரவர்த்தி அந்த சோடங்கர் பேச்சை கேட்டு ஒரு விஷயத்தை பண்ணாங்க, ஒரு வினையை விதைச்சாங்க. அதுக்கு அறுவடை வட்டியும் முதல்ல சேர்த்து இப்போது அறுவடை பண்ணிட்டாங்க. இந்திய கூட்டணிக்கு தலைமை தாங்குற பதவிக்கு ஸ்டாலின் சிறந்தவர்னா என்ன அர்த்தம்னா, ராகுல் காந்தி அன்ஃபிட்டு தான். பொலிட்டிக்கலி ரீடிங் அதுதான், நம்ம அப்படி தான் புரிஞ்சிக்க முடியும். இது தேவையா? ஒழுங்காக 25, அதாவது 5 சீட்டு 10 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கு போய் இந்திய கூட்டணி எல்லாரும் பிரிஞ்சுக்கிட்டு போகிறாங்க. அந்த கூட்டணியிலேருந்து வேணுகோபாலை கேரளாவில் உட்கார வைக்கணும். கேரளாவில் விஜய் போய் சொன்னார்னா அப்படியே ஓட்டு லம்சமாக வந்துருன்ற ஒரு பிம்பத்தை கட்டாமிச்சிட்டாங்க. பிம்பம் எதிர்பார்ப்பு. ஃப்ராங்காக சொல்ல போனால் அது என்னது, அதான் பர்சன்டேஜ், அதாவது ஒரு 20%, 30%, 40% கேரளாவில் ஆட்சி பிடிப்பு, 20%, 30%, 40% தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிப்பு, 20%, 30%, 40% பாண்டிச்சேரியில் ஆட்சி பிடிப்பு அப்படின்னா ராகுல் காந்தி மறுக்கா சொல்லுங்கள், மறுக்கா சீனை ஓட்டி காட்டுங்க, நல்லா இருக்கே அப்படின்ட்டாரு. இப்போ இது நல்லாயிருக்கும். மணிசங்கர் ஐயர் சொல்லியிருக்காரு பாருங்க, இந்தியா கூட்டணிக்கு இவரை விட அவர் சிறந்தவர். இதெல்லாம் அவர் பார்க்கணும். இது தேவையா? மணிசங்கர் ஐயர் என்றைக்குன்னா தூக்கத்தில் நினச்சிருப்பாரா இப்படி பேசினேன்னு? அப்போ உங்களுக்கு ஒண்டி தான் வந்து நான் வீழ்வேந்து நினைத்தாயோ சுயமரியாதை, அந்த மரியாதை நீங்கள் தான் பேசணும்னு இல்லை, எல்லாரும் பேசுவாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், திமுக ஒரு செய்தி தொடர்பாளர் காதலுக்கு மரியாதை, முதல் மரியாதை, வீட்டுக்கு மரியாதை, சமூக மரியாதை, சாதிய மரியாதை, எந்த மரியாதையை கேட்குறீங்க அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் சொல்லியிருந்தாரு. எங்களுக்கு மரியாதை இருக்க இடத்துல தான் இருப்போம்னால உடனே கீழே எல்லாம் போகிறாங்க. சிவாஜி நடித்த படம் முதல் மரியாதை, விஜய் நடித்த படம் காதலுக்கு மரியாதை, காதலுக்கு மரியாதை அப்படின்னு போட்டு ட்வீட்டு போட்டு வைப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னத்தை கலாய்க்கிறாங்கன்றதே தெரியாமல்
இப்படி இருக்காங்க. அப்போ இந்த நிலைமை வந்து விஜயால் தான் வந்திருக்கு. காங்கிரஸ் கட்சி என்ன நினச்சாங்க, விஜய் அவர்களை வைத்து பண்ணலான்னு. இப்போ அவங்களுக்கு வந்து மக்கள் நீதி மையம் கமல் வந்திருக்கிறார் புதுசாக, அது போன தேர்தலே வந்துட்டார். இப்போ புது வரவாக வந்து MDMK வந்திருக்கு. 2021 இந்த 2 பேர் இல்லை கூட வந்திருக்காங்க. கண்டிப்பாக அந்த கட்சிக்கு ஒரு வாக்கு விகிதாச்சாரம் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு 2 ஆளுமைகள். அப்படி பார்க்கும்போது காங்கிரஸ் இருந்தால் இருங்க போகலாம் போங்க, ரொம்ப சீட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ DMDK உள்ளே வருதுன்னா என்ன அர்த்தம்னா 214 தொகுதியில் தான் பிரித்து கொடுக்கணும். இல்லைங்க, புதுசாக 2 கட்சி வந்திருக்கு, அவங்களுக்கும் சீட்டு கொடுக்கணும். நீங்கள் கேட்குறது 40 சீட்டு 50 சீட்டுலாம் பாராளுமன்றத்துக்கு ஒரு சீட்டு அப்படின்றதுலாம் இல்லை அப்படின்றத சொல்லாமல் செயலால் காங்கிரஸை முடிச்சு விட்ருக்காரு ஸ்டாலின். அருமையான பதில். இறுதியாக ஒரு கேள்வி. இப்போ அவர் இந்த பக்கம் போனோன்னு எடப்பாடி அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க பத்திரிகையாளர்கள். அவர் வந்து பட்டும் படாமல் பதில் சொன்னது, அது அவரோட விருப்பம் சொல்லியிருக்காரு. காலையில் வந்து ட்விட்டர் என்னன்னா அந்த கூட்டணியோட போய் தொக்க போகிறாங்கன்னு சொன்னார். இதெல்லாம் அப்படி இன்னொரு GK வாசன், அவர் இப்போ தான் நியூஸில் வந்துருக்காரு. அவர் வந்து இதை வந்து ஏற்றுக்க முடியாது, இந்த கூட்டணி யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கன்னா பாஜக ஒரு படி மேலே விஜயகாந்தோட ஆன்மா இதை ஏற்றுக்காதுன்னு. யார் ஆன்மா ஏற்றுக்கணும் இப்போ? இது வந்துங்க, அதாவது நல்ல ஒரு ஆன்மா அரசியல் ஒன்று சுற்றுது, தியான அரசியல் ஒன்று சுற்றுது, அப்புறம் தேர்தல் பேர அரசியல் சுற்றுது. இந்த 3 அரசியல் வந்து விஜயகாந்த் அவரோட ஆன்மா வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோட அவர் மாறுபட்டவர். அவர் வந்து இந்த ஊழல் லஞ்சம் அந்த மாதிரி விஷயத்துக்காக அவர் வந்து அரசியலுக்கு வந்த மாதிரி தெரியல. வெளிப்படையாக பேசக்கூடிய என்னங்க பணம் 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 அந்த மாதிரி. நீங்கள் விஜயகாந்த் அவர்களுக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. குணாதிசயங்கள், இந்த தேர்தல் பற்றி பேசுவதோ இல்லை பிரச்சாரம் பற்றி பேசுவதோ, அதை பார்க்கும்போது விஜயகாந்த் அவர்கள் வந்து அவர் ஒரு கம்பீரமாக வாழ்ந்தார், பேர் அரசியலில் கெடுத்துக்காமல் போயிட்டார். அவர் வந்து சரியாக தேமுதிகவோட குட் மூவ் தான். அது நம்ம தேர்தல் முடிவை வைத்து தான் பார்க்கணும். எவ்வளோ ரிசல்ட் அவங்களுக்கு வருது, ஆட்சி மாற்றம் வருதா, இல்லை இவங்களே திருப்பி ஜெயிக்கிறாங்கன்னா அதுக்கு DMDK எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது, அதெல்லாம் வைத்து தான். அசால்ட்டாக லூஸில் விடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, லூஸ்லலாம் விடலை. DMDK பொறுத்தவரை இப்போ அமமுகவை அவங்க தூக்கி உள்ளே போடாமல் விட்டுருந்தாங்க. இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து ஏதோ பிரச்சனை வந்திருக்கு, அதாவது வேணுமா வேண்டாமா, அப்போ அவங்களுக்கு யார் தேவையோ அதில் போயிருக்காங்க. மேபி அந்த பஸ்ஸில் இன்னும் சீட்ஸ் இருக்குது, இன்னும் கூட கட்சிகளை சேர்க்கலாம். ஆனால் அவங்க வந்து அவசரப்படலை, ரொம்ப ஸ்லோவாக போகிறாங்க. இவர் வந்து ஸ்டாலின் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்சியாக ஆடிட்டு போயிட்டுருக்காங்க. ஓகே, இறுதியாக ஒரு கேள்வி. அண்ணன் சீமானை பற்றி பேசலாம். அப்படி சீமான் இதில் செய்தி நம்ம அடிக்கடி நான் கேட்குற கேள்வி, இப்போ அவர் பின்னுக்கு தள்ளப்படுகிறாரு. அவரும் வந்து பயிற்சி அரசியல் சோதனை அரசியல் பண்ணுறாரே தவிர ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் பேசுகிறாரு. ஆனால் பொதுமக்கள்கிட்ட அது கொண்டு போய் சேர்றது இன்னும் பெருசாக வரல. 8% குறையும்னு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு நடைமுறை சிக்கல் ஒன்று இருக்குது. நல்ல கொள்கை, நல்ல தமிழ் பேசக்கூடிய ஒரு அரசியலில் வந்துட்டு ஒரு தெளிவு இருக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ திருச்சியில் கூட மாநாடு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு அந்த டேஞ்சர் அவங்களுக்கு தெரியுது, அந்த உணர்வு அவங்களுக்கு புரியுது. அதனால் மேபி அவங்க அந்த பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துவாங்களா, இல்லை திருமணை கூட்டங்கள் இல்லை மக்கள்கிட்ட போகிறோம். ஏன்னா இன்னும் ஒரு 45 நாள் இருக்குது, என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்கணும். ஆனால் தாவேக்காவால் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பிரச்சனை, ஒரு டேஞ்சர் காத்து கொண்டு இருக்கிறது. அது இல்லைன்றது மட்டும்தானே விடுதலை சிறுத்தைகளுக்கும் சிக்கல் இருக்குது. ஏன்னா தாவேக்காவால் எல்லா கட்சிகளில் இருந்தும் ஓட்டு போகுது. அது வந்து நிதர்சனமான உண்மை. தாவேக்காவால் வந்து அதிமுகவுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் குறையும், திமுகலேருந்து கணிசமாக வாக்குகளை பிரிக்கிறதுக்கு இருக்குது. காங்கிரஸ் கட்சியோட வாக்குகளையும் வந்து விஜய் அவர்கள் தனியாக நிற்கும் போது எல்லா கட்சிகளிலேருந்து வாக்கு எடுப்பார். எந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸை தூக்குவார். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மோஸ்ட்லி விஜய்க்கு தான் போகும். அதில் பெரிய, அதாவது ஆல்மோஸ்ட் அந்த டெரெயின் இருக்கு இல்லைங்களா, அந்த 18லேருந்து 25 வயசு டெரெயின் இருக்கு பாருங்க, அந்த டெரெயினில் வந்து விஜய் வந்து ஒரு கணிசமான வாக்குகள் லீடு கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த ஜோனில் வந்து திமுகவிடமும் அதிமுகவிடமும் அதிகமான வாக்குகள் வந்து விஜய் பிரிக்கிறதுக்கும் விஜய் வாங்குவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை தாண்டி அரசியல் தான் என்ன, அரசியல் எப்படி பண்ணணும், யாருக்கு ஓட்டு போடணும், நம்ம ஊருக்கு யார் செய்வா, எம்எல்ஏ இருப்பாரா லோக்கலில், எம்எல்ஏ என்ன செய்வார், இல்லை இந்த எம்எல்ஏ வரவே கூட இவன் தோற்று போயிடணும், மக்களுக்கு எதிரானவர் இவர், கல்குவாரி மிரட்டல் கட்ட பஞ்சாயத்து, இப்படி அந்த மாதிரி சிந்தித்து பார்க்குறவங்க ஒரு 35 வயசுலேருந்து 90 வயசு 80 வயசு வரலாம் ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. மேபி 70லேருந்து 90 வயசில் வந்து பெருசாக இருக்காது ஓட்டு போடுற எண்ணிக்கை. ஆனால் அந்த 30லேருந்து 69 வயசு இருக்கு பாருங்கள், அது ரொம்ப குரூஷியல். அது வந்து எடுத்த உடனே அவங்க வந்து ஒருத்தரை செக் பண்ணி டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி கடந்த தேர்தலில் அவங்க போட்டதில்லை. நம்ம சொல்ல வர்றது அதுதான். இப்போ திடீர்னு வந்து யாருமே வந்து 18 வயசுன்றது புதுசு, ஆனால் 40 வயசுலேருந்து 50 வயசு ஆகுதுன்றது பழசு.
அந்த ஏஜ் கேட்டகரியில் இருந்தவங்க யாருமே நடிகர்களுக்கு வந்த உடனே போடலை. அப்படி போட்டிருந்தாங்கன்னா சரத்குமாருக்கு போட்டிருப்பாங்க, கமல் அவர்களுக்கு போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறமா வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு போட்டிருப்பாங்க. ரஜினி வந்தாரா வரலையா அது இதாச்சு. அப்போது நடிகர்களுக்கு எவ்வளோ வாக்கு அப்படின்றதுல தமிழக வாக்காளர்கள் தெளிவாக இருந்திருக்காங்க. இதில் விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எம்ஜிஆர் அவரோட ஒப்பிடுறாங்க. எம்ஜிஆரோட கணக்கே வேறு. அவர் திமுகவில் இருந்து பயிற்சி எடுத்து அண்ணாவால் வந்து பழக்கப்படுத்தி அரசியல் புரிதல் இருந்து அவருக்கு நண்பராக வந்து கலைஞர் இருந்தார். அப்புறம் 2 நண்பர்கள் பிரிகிறாங்க, அதிமுக வருது. பிரிஞ்சு வர்றது வேறு, புதுசாக வர்றது வேறு. இது 2த்துக்குமே வித்தியாசம் தெரியாமல் விஜய் அவர்கள் அதை பிரச்சாரமாக பேசிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வர இருக்கிற ஒவ்வொரு நாளும்ன்றத ஒவ்வொரு நொடியும் இப்போ நம்ம பேசி வச்சது நைட் பேசியிருக்கோம், நாளைக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்குள்ள அரசியல் நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் பிஸியான ஷெடியூலில் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறோம். ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.